வணக்கம் மக்களே, நான் பார்க்க போகிற வசனம் நான் உபாகமம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, இயேசுவினிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்கிறோமா? அவருடைய கற்பனைகளை நீங்கள் கை கொள்கிறீங்களா? அவருடைய கட்டளைகளை அப்படி கை கொள்கிறவர்களாக இருந்தால் என்ன ஆகுமா? 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் செய்வாராம். ஒரு தலைமுறை 2 தலைமுறை இல்லைங்க, 1000 தலைமுறைகள். அப்போ பார்த்துக்கோங்க, அவருடைய கட்டளைகள் அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறோமா? நம்ம அனுதின வாழ்க்கையில் நம்ம அதை கை கொள்கிறோமா நம்ம யோசித்து பார்ப்போம். அவருடைய கற்பனைகள் என்னது? ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம கூர்ந்து கவனிப்போமா? ஒவ்வொரு கற்பனைகள்: கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது, பிறருக்கு நம்ம பொய் சாட்சி சொல்லக்கூடாது, பிறனை யாதென்றையும் இச்சிக்கக்கூடாது, பிறனை மனைவியை இச்சிக்கக்கூடாது. நிறைய கற்பனைகள் இருக்குது. பெருமைப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, இருதயத்துக்குள்ளே வஞ்சகம் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவர் மீது நம்ம அன்பு கொண்ட 1000 தலைமுறைக்கு நம்மளுக்கு இரக்கம் செய்வாராம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்களா? அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அனுதின வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய ஒவ்வொரு செயல்களை நம்ம செய்யும் போதும் கடவுளுக்கு பிரியமான காரியமாக இது அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்து அதை செய்யணும். நம்ம மனம் போன வாழ்க்கையை வாழ்ந்தோன்னா நம்ம மேலே அவர் இரக்கம் பாராட்ட மாட்டார். அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொண்டோனாலே அவர் மீது அன்பு கூறுவதாக அர்த்தம். அப்படி அன்பு கூறுனா நம்மளுக்கு 1000 தலைமுறைக்கும் நம்மளுக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். அவர் அதுதான் சொல்கிறாங்க, உன் தேவனாகிய என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்ம எப்படி வாழணும், நீங்கள் எப்படி கற்பனைகளை கை கொள்வீங்களான்னு அனுதின வாழ்க்கையில் சிந்திச்சு பாருங்கள். சிந்திச்சு பார்த்து அதுக்கப்புறம் நம்ம மனம் திரும்பி வாழுவோம். நம்ம